இன்னைக்கு நிஃப்டி ஆல்கோ ட்ரேடில் கிளைண்ட் வந்து இது கிளைண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட். ஸோ அவங்க வந்து ஒரு 7 லாட் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. 3000 டார்கெட் செட் பண்ணி 3712 வந்திருக்கு. 30 மினிட்ஸ் ட்ரேடிங். 10 மணிக்குள்ளே உங்களோட ட்ரேடிங்கை ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுவும் ஆட்டோ ட்ரேடிங் தான். ஸோ நீங்கள் உட்காந்து லைவ் மார்க்கெட்டில் ஆர்டர் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு 9 o'clock 8:45 அந்த மாதிரி நீங்கள் அந்த டயத்துலையே ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிடலாம். லைக் ஆர்டர்னால் என்னென்னா, நீங்கள் என்ன ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ண போகிறீங்க, நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா, அப்புறம் எத்தனை லாட் ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் மேனுவலாக டெய்லி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். லைவ் மார்க்கெட்டில் அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவை ஒரு சிஸ்டமும் இன்டர்நெட் கனெக்ஷனும் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் இந்த ஆட்டோ ட்ரேடிங் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது நாங்கள் எப்படி ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோம், அது எப்படி லைவ் மார்க்கெட்டில் என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகுது அப்படின்றத டீட்டெயில்டாக ஃபுல்லாகவே நாங்கள் ஷோ பண்ணுறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இதை பற்றின ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ரிலேட்டட் பிளான் டீட்டெயில், டவுட் இல்லை என்கொயரி அப்படின்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில் நான் சென்ட் பண்ணி விட்றேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆல்கோவை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 10 செகண்ட் ஆகும். 10 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓப்பன் ஆனோன்னு ஃபஸ்ட்டு இருக்க ஓல்ட் டேட்டாவை டெலீட் பண்ணணும். டெலீட்டில் ஆல் கொடுத்துட்றோம். டேட்டா ஃபில்லையும் டெலீட் பண்ணுறோம். ஓப்பன் அமி ப்ரோக்கர் தரோம். சிம்பிள் சர்ச்சில் பேங்க் நிஃப்டி 26 ஜூன் JUN. எக்ஸ்சேஞ்ச் NFO, சர்ச் ஆட், லைவ் ஃபீட் ஸ்டார்ட், பேக்ஃபில் 30 days. அப்படியே ஃபஸ்ட் டு பாட்டம் அப்படியே வரிசையாக செலக்ட் பண்ணுற மாதிரி. பேங்க் நிஃப்டி கடைசியாக 56,200 கிட்ட ட்ரேட் ஆயிருக்கு. 25C 56,200. நம்ம இப்போ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணுறோம். C எரேஸ் பண்ணிவிட்டு Pன்னு மாற்றிக்கிறோம். Pனா புட் ஆப்ஷன். சர்ச் ஆட். நீங்கள் ஆட் போர்ட்ஃபோலியோ கீழே ஆட் கொடுத்துக்கலாம். பேக்ஃபில் 30 days. இப்போ சார்ட்டில் நம்ம ஆட் பண்ண இந்த ஸ்கிரிப்டை காப்பி பண்ணிக்கணும். ஸோ இங்கே ஒரு புதுசாக ஒரு நியூ டிஃபால்ட் சார்ட் ஓப்பன் பண்ணுறோம். சிம்பிள்ஸ். இப்போ ஆட் பண்ண ஸ்கிரிப்ட் வந்து 56,200 கால் ஆப்ஷன். அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதை மேலே போயிட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறோம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபியூச்சர் சார்ட்டுக்கு வந்துட்டு பேராமீட்டரில் நம்ம காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணுறோம். கீழேயும் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு C மட்டும் Pன்னு மாற்றிடுறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் லாட். இங்கே போர்ட்ஃபோலியோ செட்டிங்கில் போயிட்டு 1ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு 20 லாட்ஸ்ன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறோம். கீழேயும் அதே தான். ஸ்டார்ட்டு கீழே கிளிக் கொடுத்துக்கிறோம். டேஷ்போர்ட், ஃபைல், ஸ்டார்ட். இப்போ நமக்கு ஆட்டோ ட்ரேட் வந்து இனிஷியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம டாரட் அமௌண்ட் வந்து செட் பண்ணணும். டார்கெட் 10,000 rupees செட் பண்ணுறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆன கொஞ்சம் நேரத்தில் நமக்கு என்ட்ரி எடுத்தது ஒரு வாலட்டைலாக இருந்துச்சு. அடுத்து மார்க்கெட் ஒரு ஸ்பைக் கொடுத்து மேலே ஏறினதில் 10,000 டார்கெட் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 10,470 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ப்ராஃபிட் லாஸ் புக் ஷோ பண்ணுறோம். 20 லாட்ஸ் வந்து உங்களுக்கு பை அண்ட் செல் நடந்திருக்கு. ஆர்டர் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு 20 செகண்டில் ட்ரேடிங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் இன்றைக்கி என்ட்ரி எடுத்தது நமக்கு எக்ஸிட் ஆகிருக்கு. இதை பற்றின என்கொயரி இருக்குன்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறோம். டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.